Practical problemsல first question, the books of Adosh manufacturing company present the following data for the month of April. Direct labor cost கொடுத்துட்டாங்க being 175% of works overhead. இப்போது இந்த 17,500ங்கிறது வந்து என்னென்னா ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்டோட 175%. அப்போ இதுதான் வந்து என்ன ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்னு வச்சுப்போம். இப்போது ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் இருக்குது, இதோட 175%ங்கும் போது இதோட நம்ம 175%-ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 17,500 கிடைக்கும். அப்போது நம்ம 17,500 டிவைடட் பை 175% போட்டோன்னா நமக்கு 10,000 கிடைக்கும். இப்போது இந்த 10,000 தான் என்ன, 10,000 தான் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட். ஓகே, இந்த 10,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எக்ஸ்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து நார்மலாகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் இருக்கும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டையும் செல்லிங் ஓவர்ஹெட்டையும் ஆட் பண்ணி தானே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். அதனால் இது ஓகே. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோனா 56,000. இன்வென்ட்ரி அக்கௌண்ட் ஷோட் த ஃபாலோவிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு. அடுத்து அதர் டேட்டா என்ன இருக்குன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, சேல்ஸ் ஃபார் தி மந்த்து எவ்வளோக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அவுட் த, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு. இப்போது ஓப்பனிங் மெட்டீரியல் க்ளோசிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஆனால் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து ப்ரிப்பேர் ஏ காஸ்ட் ஸ்டேட்மெண்ட், காஸ்ட்டு ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் ஏர்ன்ட், எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணவோ அதே வந்து என்ன போடணும். இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் பர்ச்சேஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு வந்து எங்கே இருக்கும்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கும். டைரக்ட் மெட்டீரியல்லையே ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங்னு போட்டு தான் நம்ம ரா மெட்டீரியல் கன்சியூம்டே கண்டுபிடிப்போம்ல. இப்போது அது ஸ்டார்டிங்கில் இருக்குது, நம்ம இப்போ ஆனால் அதை தான் கண்டே பிடிக்க போகிறோம். அப்படிங்கும்போது அதை வச்சு அப்படியே கீழே வர முடியாதுல்ல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உல்டாவாக போகணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சேல்ஸ் போட்டுட்டு அடுத்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம உல்டாவாக போகணும். அப்படி நம்ம போகும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நேராகவே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம், டைரக்ட் மெட்டீரியல் போடுவோம். அடுத்து டைரக்ட் லேபரு, அதாவது என்ன போடுவோன்னா ஒரு ப்ரைம் காஸ்ட்டு போடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், ஃபேக்ட்ரி காஸ்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும், அடுத்து ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், அடுத்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போடுவோம். அப்புறம் அதுலேருந்து க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஒன்று ஃபேக்ட்ரி காஸ்ட்னு சொல்லுவோம், இல்லைனா ஒர்க்ஸ் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அதோட ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணி க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்குதா. அதுக்கப்புறட்டு பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோமா, ஆட் பண்ணுறது லெஸ் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸை லெஸ் பண்ணுவோம். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதிலேருந்து தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெடை ஆட் பண்ணுவோம், செல்லிங் ஓவர்ஹெடை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் இதில் சும்மா கிறுக்கி எழுதியிருக்கேன். நீங்கள் அப்படியே ஆர்டராக கொஞ்சம் அழகாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு நீட்டாக புரியும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்படியே வரிசலாக எழுதிக்கலாம். இப்போ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன், கொஞ்சம் நீட்டாகவே இல்லை. இப்போது ஓகே, உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிருச்சா. இப்போது
ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ ஃபஸ்ட்டே வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன உல்ட்டாவாக போக போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எடுக்க போகிறோம். இங்கே காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுக்கல, சேல்ஸ் ஃபார் தி மந்த்துன்னு இது தான் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டான நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து அப்படியே உல்ட்டாவாக போட்டுட்டு போயிட்டு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை ஃபஸ்ட்டு எழுதணுமா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அப்புறம் கொஷினில் உள்ள ஆர்டர் படியே போகலாம். எப்போதும் போல் டைரக்ட் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் லேபர் வந்து நம்ம அதில் என்ன பண்ணுவோம், மேலே எழுதுவோம். டைரக்ட் மெட்டீரியலுக்கு அப்புறம் டைரக்ட் லேபர் எழுதுவோமா? இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு கீழே டைரக்ட் லேபர்னு போட்டுக்கோங்க. டைரக்ட் லேபரு 17,500. இப்போது இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம இப்போ உல்ட்டாவாக போகிறதுனால நம்ம அதில் என்னெல்லாம் ப்ளஸ் பண்ணுவோமோ அதை இப்போ மைனஸ் பண்ணணும். எதெல்லாம் மைனஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும். அப்போ டைரக்ட் லேபர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ என்னென்னா நம்ம லெஸ் பண்ணணும். மைனஸ்க்கு அந்த ரெண்டு சைடும் 17,500க்கு ரெண்டு சைடும் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அது வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, பீயிங் 175% ஆஃப் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட். அப்போ ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் என்னன்னு நமக்கு தெரியும், 10,000ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுதான் இங்கேயே அந்த கம்ப்யூட்டேஷன்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் எதுக்கப்புறம் வரும்னா, ப்ரைம் காஸ்ட்லாம் கண்டுபிடிச்சதுக்கு வந்துட்டு அந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் போட்டுட்டு தானே நம்ம ஒர்க்ஸ் காஸ்ட்னு போடுவோம். அப்போ நம்ம டைரக்ட் லேபருக்கு அப்புறம் கீழே போடுவோம்னா, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், டைரக்ட் லேபருக்கு மேலே எழுதணும். அந்த ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு மேலே மட்டும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் போட்டுட்டு நம்ம 10,000 கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு அதில் ஆட் பண்ணுறதுனால இதில் லெஸ் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எழுதியாச்சு. ரா மெட்டீரியலோட ஓப்பனிங், ரா மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் எழுதுவோமா காஸ்ட் ஷீட்டில்? இப்போ இதில் என்ன பண்ணணும்னா கீழே எழுதணும். ஓப்பனிங் ரா மெட்டீரியல் ப்ளஸ் பண்ணுறதுனால மைனஸ் பண்ணுறோம். க்ளோசிங் ரா மெட்டீரியல் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். அப்படி மைனஸ் பண்ணுறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அடுத்து அதுக்கு மேலே ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எங்கே வரும், ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்கெலாம் அப்புறம் வரும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிவிட்டு தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்குமோ. ஆனால் இதில் மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் எதுவும் கொடுக்கல எக்ஸ்ட்ரா. அதனால் நம்ம கொஞ்சம் இந்த ஃபேக்ட்ரி ஒர்க் எடுக்க அப்படியே மேலேயே வந்து என்னென்னா நம்ம ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணிக்கணும், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கும் மேலே ஃபினிஷ்டு குட்ஸோட ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸை லெஸ் பண்ணிக்கணும், க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அதர் டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. செல்லிங் எக்ஸ்பென்சஸ்னால் அது எங்கே வரும், செல்லிங் ஓவர் ஹெட்டில் வரும். இப்போ நம்ம இதில் எதோடையும் முடிச்சிட்டோன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோடையும் முடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் தானே அதுவே வரும். அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கும் மேலே அதை எழுதணும். அதனால் நமக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு, காஸ்ட் ஷீட் போடுறப்ப பார்த்துக்கலாம். அடுத்து ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அந்த அட்மின் எக்ஸ்பென்சஸும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டில் வரும், அதுவுமே இப்போ தேவையில்லை. அடுத்து சேல்ஸ் ஃபார் தி மந்த்து, இது எல்லாமே அதுக்கு கீழே வர்றது. ஸோ அதனால் நமக்கு தேவையில்லை. இப்போ இதை வச்சு நம்ம ரா மெட்டீரியல் கன்சியூமில் கால்குலேட் பண்ணிடலாம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்லேருந்து க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பண்ணி ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ் லெஸ் பண்ணதில் நமக்கு என்ன கிடச்சிது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இதுலேயும் க்ளோசிங்கை ஆட் பண்ணி ஓப்பனிங் லெஸ் பண்ணதில் ஒர்க்ஸ் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தே நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு வந்துருச்சா, கன்சியூம்டு வந்ததுக்கப்புறமேட்டு இந்த க்ளோசிங்கை ஆட் பண்ணி ஓப்பனிங்கை லெஸ் பண்ணால் நமக்கு வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு கண்டுபிடிச்சாச்சு, 36,500. இப்போது இதை வச்சு அப்படியே காஸ்ட் ஷீட் போட வேண்டியதான். காஸ்ட் ஷீட்டில் ரா மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு பார்த்தோன்னா ஓப்பனிங் எவ்வளோ, 8. ஓப்பனிங் 8,000. நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணோம், இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சோம்ல, 36,500. இதுலேருந்து க்ளோசிங்கை லெஸ் பண்ணணும். க்ளோசிங் எவ்வளோனா 10,600. இதை லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோனா 33,900. 8,000 + 36,500 மைனஸ் 10,600னா 33,900 கரெக்டாக வருது. இப்போது இதை நம்ம பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. அந்த ரா மெட்டீரியல் கன்சியூம்டு தான் வந்து என்னென்னா இங்கே போட்டிருக்கோம்.
ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஃபஸ்ட்டு டேரக்ட் மெட்டீரியல் போட்டாச்சு. அடுத்து டேரக்ட் லேபர் போடணுமா? டேரக்ட் லேபர் காஸ்ட்டு கொஷினில் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்களா, 17,500 அதை போட்டாச்சு. அடுத்து டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கா கொஷினில்? இல்லை. அப்போ இதோட முடிஞ்சது ப்ரைம் காஸ்ட்டு. இதுதான் வந்து என்ன ப்ரைம் காஸ்ட்டு. அடுத்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? 10,000 அவங்க கொடுத்த அமௌண்ட்டை வச்சு அந்த பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? ஒர்க்ஸ் காஸ்ட்டு. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெடையும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா ஒர்க்ஸ் காஸ்ட்டு. இப்போ அந்த ஒர்க்ஸ் காஸ்ட்லேருந்து ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு தான் வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா வேறு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னென்னு எழுதுவோன்னா, இந்த 57,400 நம்ம வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு போடுவோம். இப்போ எதுவுமே இல்லைன்றதுனால வந்த அமௌண்ட்டு பேர் தான் வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்புறம் ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட் ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸை லெஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட் தான் வந்து என்னது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. கொஷினில் கொடுத்த மாதிரி கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. அடுத்து ஜென்ரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸை அட்மின் ஓவர் ஹெட்னு நம்ம ஹெட்டிங் போட்டு எழுதினாலும் தப்பு கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்னு போட்டுட்டு 2,500. அடுத்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸையும் போட்டாச்சு. அடுத்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் ஃபார் தி மந்த்து. அவங்க வந்து சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 75,000. இப்போ நமக்கு இதெல்லாம் போட்டதில் நம்ம கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சோம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் 62,500லேருந்து இந்த 75,000 லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் வந்து என்னென்னா ப்ராஃபிட். அதாவது சேல்ஸ் அமௌண்ட்டோட நம்மளோட காஸ்ட் வந்து கம்மியாக தானே இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு தான் விற்றுருக்கோம். அதாவது ப்ராஃபிட் வந்து நம்ம வச்சு தான் விற்றுருக்கோம். அப்போ நமக்கு இடையில கிடைக்கிற அமௌண்ட் வந்து என்னென்னா ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்னு அதை போட்டு நம்ம 13,000 போட்டாச்சு.